இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கான வருடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க லைஃப் மாறப்போகுது. இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேல் நீங்க எதிர்பார்க்கிற லாபங்கள், எதிர்பார்க்கிற வெற்றிகள், எதிர்பார்க்கிற மகிழ்ச்சிகள் அப்படியே கிரகங்கள் அள்ளித்தரும். ராகு பகவான் 12ஆம் இடத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி வரை இருப்பார். அப்ப அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, 11க்கு போயிடுவார். அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க லைஃப் வேற லெவல். எவ்வளவு பெரிய சிக்கல்கள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய மன அழுத்தங்கள்ல நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். 2025 நம்ம கடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஃபைனல் எண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன, 2026 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குமா, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருமா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எந்தெந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது, நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதை எதன் அடிப்படையில் பார்ப்போம் அப்படிங்கும்போது, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், அதுக்கடுத்து செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகுகேது பகவான், சனி பகவான் போன்ற 8 கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வருட பலன்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த 8 கிரகங்களுடைய அமைப்பு இந்த 2026 பிறக்கும்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வருடம் ஆரம்பிக்கும் போது ஒன்று போல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருடம் துவக்கத்திலேயே 4 கிரகங்கள், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான, முக்குட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான 4 கிரகங்கள் ஒரே ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க, தனுசு ராசியில். அதுவும் காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், அதே போல் காலபுருஷனுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். இந்த 4 கிரகங்களும் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்கன்னா நம்முடைய தனுசு ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஓகே, இவங்க 4 பேரும் அமர்ந்தனால என்ன நடக்க போகுது, இதனால பெரிய மாற்றம் வந்துடுமா அப்படின்னா, இந்த 4 கிரகங்களையுமே அந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் டைரக்டா மிதுன ராசியிலிருந்து பார்க்கார். அப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்கள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய மன அழுத்தங்கள்ல நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக, தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த 4 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலகியல் ரீதியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உலகியல் ரீதியாக இன்னொரு பெரிய ஒரு சிக்கல்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. என்ன மாற்றம்னா, ராகு இன்னும் கும்பத்தை விட்டு கடக்கலை. அப்போ கும்பத்தை விட்டு கடக்காதனால கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு மே மாதத்துக்கு பிறகு உலகியல் ரீதியாக சில சீற்றங்கள் ஏற்படும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு காற்று மூலமாக ஏதாவது சின்ன சின்ன வியாதிகள், இப்போ நம்ம கொரோனாலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, எதிர்பார்க்காததான் கொரோனா. அதே மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது நம்மளுடைய இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. இப்போ இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் என்ற கிரகங்கள் தனுஷ் ராசியில். ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக கும்பராசியில் இருப்பார். அதாவது துவக்கத்தில் கும்பராசியில் இருப்பார். அதுக்கடுத்து கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். ஓகேவா. சனி பகவான் ஆல்ரெடி இந்த வருடம் முழுவதுமே என்ன பண்ணுவார், மீன ராசியில் தான் பயணம் செய்வார். இதில் நம்மளுடைய ராகு கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ராகு பகவான் மகர ராசிக்குள்ளேயும் கேது பகவான் கடக ராசிக்குள்ளேயும் நுழைவாங்க. நம்மளுடைய குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருக்க குரு பகவான் ஜூன் மாதம் கரெக்டாக ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக கடக ராசிக்குள்ளே நுழைகிறாரு. அதுக்கப்புறம் அதிசாரமாக அவர் என்ன பண்ணுவார், சிம்ம ராசிக்குள்ளே நுழைவார்.
அப்போ இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வருட கிரகங்களில் இந்த வட்டம் குரு பகவான் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக 3 ராசிக்கு தன்னுடைய பயிற்சிகளை செலுத்துகிறார் என்று பார்க்குறோம். மற்ற கிரகங்கள் எல்லாமே அந்தந்த நிலையில் மாத கிரகங்கள் அப்படியே கரெக்டாக 45 நாட்களுக்கு ஒருக்க செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் கரெக்டாக அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. சூரிய பகவான் கரெக்டாக மாதத்துக்கு ஒருக்க அவர் என்ன பண்ணுவார், பயணம் செய்வார். இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர போறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து மீண்டு வர போறீங்க. மனசுல இருக்கிற மிகப்பெரிய அழுத்தம், மிகப்பெரிய போராட்டம், இன்னல்கள், கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நானே ராஜா, நானே மந்திரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள்ல கிரகங்கள் ரொம்ப அற்புதமான சூழ்நிலையை உருவாக்க போறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்டார்டிங்கே பயங்கரமா இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த 2026 ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது. அதாவது எப்படி 18ஆம் படி கற்பனை நம்ம நாடி செல்கிறோமோ, எப்படி 18 படிகளை வேண்டி நம்ம ஐயப்பனை நாடி வருகிறோமோ, அதே மாதிரிதான் 18 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கான வருடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க லைஃப் மாறப்போகுது. அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம். இந்த 2026 ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நம்முடைய மீன ராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க, உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தரப்போறாங்க. சனி பகவான் ராசியிலே தான் இருக்க போறாரு, அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், சனி பகவான் ராசிக்குள்ள இருக்காரு, ஐயா இப்படி சொல்லியிருக்காரு, சார் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்க யோசிக்கலாம். ஆனா என்னதான் சனி பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள அமர்ந்திருந்தாலும் வக்ர நிவர்த்தியும் ஆயிட்டார். ஏன்னா வக்ர நிலையில இருந்தனாலதான் கிட்டத்தட்ட நம்மளுடைய மீன ராசிக்காரங்க இந்த ஒரு 3 மாத 4 மாத காலமாக, அதாவது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் மாசத்திலிருந்தே வச்சுக்கோங்களேன், நீங்க படுற போராட்டம் அந்த அளவுக்கு பெரிய போராட்டம். எப்படி ஒரு மீனை தண்ணி தொட்டியில் இருக்கிற மீனை தூக்கி கொண்டு தரையில போட்டா எப்படி துள்ளி குதிக்குமோ, அதே மாதிரிதான் நீங்க உங்க லைஃப்ல அவ்வளவு தூரம் துள்ளி குதிச்சுக்கிருக்கீங்க போராட்டத்துல. இது இங்கிட்டு போனா சமாளிச்சலாமா, அங்கிட்டு போனா சமாளிச்சலாமான்னு எல்லா பக்கமும் போய் பார்த்து உங்களால் சமாளிக்க முடியல. லைஃப்ல இவனை நம்மளால ஏமாற்றம், அவனை நம்மளால ஏமாற்றம் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் மாட்டிக்கிட்டீங்க. அப்ப இங்க உறவுகள் எல்லாமே போலியான தன்மையில தான் இருக்கிறதோ அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதுல இருந்து ரிலீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாக ஏற்படும். இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேல் நீங்க எதிர்பார்க்கிற லாபங்கள், எதிர்பார்க்கிற வெற்றிகள், எதிர்பார்க்கிற மகிழ்ச்சிகள் அப்படியே கிரகங்கள் அள்ளித்தரும். கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை ஏற்படுத்தின கிரகங்கள் குரு பகவானுடைய உங்களுடைய ராசி அதிபதியுடைய துணையுடன் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க. நம்முடைய மீன ராசியில யாரெல்லாம் கடன் சுமையில மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கீங்களோ நீங்க எல்லாம் மீண்டு வந்துடுவீங்க. போராட்டங்கள் எல்லாமே சரியாயிடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு துரோகங்களே அதிகமாக நடந்திருக்கு. நீங்க துரோகம் பண்ணீங்கன்னா யாராலையும் நம்ப முடியாது. ஏன்னா உங்க பழி சுமத்தலாம். நான் அதை வேணா சொல்லுவேன், உங்க மேல வீண் பழி சுமத்துவாங்க. நீ தான் கெட்டது, நீ தான் கெட்டது பண்ண, நீ தான் எல்லாமே பண்ண வீண் பழி சுமத்தலாம். ஆனா உங்க மனதார யாருக்கு நீங்க துரோகம் பண்ண மாட்டீங்க. கொடுத்துட்டு வேணா வந்திருப்பீங்க. கூட இருக்க பாவம் அவன் கஷ்டப்படுறான்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க வீட்டில் உள்ள நகையை கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க. அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு உங்க வீட்டு சொத்து பத்திரத்தை கொடுத்துருப்பீங்க. ஐயோ பாவமே அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்மளுடைய மீனராசி பெண்கள் தன்னுடைய கழுத்துல உள்ள தாலி செயினை கூட கழட்டி கொடுத்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா வாங்கிட்டு வாய்ஸ் விடால் பேசுறாங்கல்ல, அப்ப நீங்க துடிக்கிறீங்கல்ல, துடிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. பல அன்பர்கள் அப்படி கொடுத்துருக்கீங்க. இது நான் கிரக ரீதியாக செக் பண்ணி சொன்னதுல என்ற நேரடியாக நம்மளுடைய ஆன்லைன் மூலமாக ஜாபத் அத்தனை அன்பர்களும் பெண்கள் சொல்லியிருக்காங்க மீனராசிக்காரங்க.
அப்போ உங்களுடைய துடிப்பு, உங்களுடைய வேதனையை புரிஞ்சுக்கிறாம உங்கள்கிட்டே பணத்தை வாங்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்துகிற எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சரியான பாடம் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த கிரகங்கள் ரீதியாக ஏமாற்றத்தையும் மறக்க முடியாத துரோகத்தையும் கடந்து வந்து நீங்கள் நல்ல மாற்றத்தை சந்திக்க இந்த காலம் ஒரு அற்புதமான காலம். அப்ப இந்த வருடம் முழுவதும் நீங்கள் யாருக்காக வாழணும்னா உங்களுக்காக மட்டுமே வாழணும். உங்களையே நம்பி இருக்கிற உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டுமே வாழணும். மீன லக்கணத்துக்கு இது பொருந்தும். மீன லக்கணத்தில் பிறந்த அத்தனை பேருமே இதை கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் யார் உண்மையானவங்க, யார் போலியானவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு நடக்கும்போதுதான் ஏமாற்றத்தை சந்திக்க முடியாது. அப்போ அதை எப்போ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இந்த 2026 ஆரம்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் கரெக்டாக கவனமாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே வெளிப்படையாக தெரிஞ்சிடும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அப்போ இந்த 2026 மீன ராசியில் பிறந்த, மீன லக்கணத்தில் பிறந்த பெண்களுக்கு தனக்கு பிடித்தமான வாழ்க்கை துணையை அமைத்து கொள்ள, தனக்கு பிடித்தமான வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு அற்புதமான காலகட்டம். அப்புறம் மீன ராசியில் பிறந்த, மீன லக்கணத்தில் பிறந்த பெண்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய கட்சிகளிலிருந்து வாய்ப்புகள் வரும். ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. ராகு பகவான் 12ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 12ல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை இருப்பார். அப்போ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், 11க்கு போயிடுவார். அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க, லைஃப் வேற லெவல். இயர் எண்டுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய மாற்றம் உண்டு. இப்போ 2026 2027 உங்களுக்காகவே வடிவமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது. இந்த பொன்னான ஒரு அற்புதமான இந்த 2026 நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மனை பொதுவாகவே நம்மளுடைய மீனராசிக்காரங்க மாதத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கணுங்கிறது கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். இந்த வழிபாடை செஞ்சவங்க நான் அதை ஏமாந்துட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. இதை தாண்டி இன்னொரு வழிபாடும் செய்யுங்க. இந்த 2026 நம்முடைய மீனராசி அன்பர்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலில் போய் மனசார புதன் ஓரையில் வழிபாடு செஞ்சீங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற அத்தனை விதமான விஷயங்களும், நீங்கள் நினைக்கிற அற்புதமான செயல்பாடுகளும் நடைபெறும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா வருடத்தின் பொது பலன்களை. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.